ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்கீம் ஸ்பீடு என்னதும்மா? பொட்டியா? அதெல்லாம் பொட்டிலாம் கிடையாது அதுக்கு. ஓ! இருப்பா. ஸ்கீம்ஸ் பிடிஎஃப். இப்போ ஸ்கீம்ஸ் பிடிஎஃப்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா, பல்க் டெபாசிட். பல்க் டெபாசிட்னா என்னன்னா, ஒரு பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டயோ, இல்ல அக்செப்ட் பண்றதா வந்து சிங்கிள் டைம்ல எவ்வளோ மேக்ஸிமமா அக்செப்ட் பண்ணலாம்னா, சிங்கிள் டைம் பல்க் டெபாசிட் அப்படின்னு பேரு இதுக்கு. சிங்கிள் டைம் பல்க் டெபாசிட். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கும் 3 crores. இது லாஸ்ட் இயர் ஆக்சுவலா 2 crores இருந்துச்சு. இப்போ வந்து 3 crores எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இல்ல, அது எப்பயோ எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. பட் இப்போ கரண்ட்டா பல்க் டெபாசிட் எவ்வளோன்னு பார்த்தா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கும் 3 crores, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்க்கும் லோக்கல் ஏரியா பேங்க்ஸ்க்கும் 1 crores. ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது வந்து சிங்கிள் டேர்ம் பல்க் டெபாசிட்னுடைய லிமிட்ஸ். ஓகே. அடுத்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டலி லிட்ரேட் ஸ்டேட். இங்கே டேர்ம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டலி லிட்ரேட் ஸ்டேட். டிஜிட்டலி லிட்ரேட் ஸ்டேட்னா மட்டும் தான் என்னது நமக்கு கேரளா. அதுவே ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட் அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா நமக்கு உல்லாஸ் அப்படின்ற ஸ்கீமு கீழே வந்து வரும். என்னத்து தள்ளுங்கிறீங்க? உல்லாஸ் அப்படின்ற ஸ்கீமுக்கு வரும். உல்லாஸ்னா என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. அதாவது நம்ம இருக்க சொசைட்டியில் எல்லாத்தையுமே லைஃப் லாங் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படி. இப்போ கம்னு இருப்பா. லைஃப் லாங் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. ஸோ சொசைட்டியில் இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து கற்றுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு இதில் டிஜிட்டல் நல்லா கவனிங்க. இது வேறு, இது டிஜிட்டலி லிட்ரேட் ஸ்டேட். இது வந்து கேரளா. ஓகே. அதே போல் ஃபஸ்ட்டு பேங்க் டு இம்ப்ளிமெண்ட் பேங்க் டொமைன். bank.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இது பண்ணாங்களா, அது யார் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ல பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஆர்ஆர்பியில் கேரளா கிராமின் பேங்க். ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் பேங்க் டு இம்ப்ளிமெண்ட் பேங்க் டொமைன். அதாவது bank.in அப்படின்னு வந்து எதுக்காகனா இந்த சைபர், அதாவது நிறைய பிரச்சனைலாம் வருது, நிறைய ஃபேக் வெப்சைட்லாம் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளும் கிரியேட் பண்ணுறாங்க SBI.in.in. இதெல்லாம் பார்க்குறதுக்கு பக்காவாக நல்லது மாதிரியே தெரியும். ஆனால் அது மாதிரி ஃபேக் வெப்சைட்ஸில் நிறைய வருது அப்படின்றதுக்காக எல்லாருக்குமே வந்து பேங்க் டொமைன் அப்படின்னு ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போது டிஎன்ஜிபின்னு இருக்குன்னா tngb.bank.in அப்படின்ற வெப்சைட் வந்து லாஸ்ட்டாக ஆட் ஆயிருக்கும். இதான் வந்து வெப்சைட் பேராக இருக்கணும். ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து டெட்லைன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண பேங்க் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ல வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதுவே ஆர்ஆர்பியில் வந்து கேரளா கிராமின் பேங்க். ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கணும். இங்கே டிஜிட்டலி லிட்ரேட் ஸ்டேட் வந்து என்னன்னா கேரளா ஃபஸ்ட்டு டிஜிட்டலி லிட்ரேட் ஸ்டேட். அதுவே இந்த உல்லா ஸ்கீம்ல வந்து ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட். நல்லா கவனிங்க. ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட் அப்படின்னா என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து மிசோரம், செகண்ட் வந்து கோவா, தேர்ட் வந்து திரிபுரா. தேர்ட் எது? திரிபுரா. ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி எதுன்னு பார்த்தீங்கன்னா லடாக்கு. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து இமாச்சல் பிரதேஷ். ஓகே. ஸோ இந்த 5 கண்ட்ரி வந்து ஃபுல்லி டிஜிட்டல் ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட்டு. எது கீழே? உல்லாஸ் அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே. ஓகே. இதான் வந்து ரீசெண்டாக எது டிக்ளேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ். இது எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். ஓகே. ஸோ அதுதான் இந்த ஸ்கீமு. ஸோ இதை எழுதிட்டேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உல்லாஸ் அப்படின்ற ஸ்கீமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். உல்லாஸ்னா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. சொசைட்டியில் இருக்க எல்லா விஷயத்தையும் லைஃப் லாங் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்கீம் பேர் தான் உல்லாஸ். ஓகே. அப்படியே தமிழில் சொல்கிறேன், ஆனால் அப்படியே எனக்கு மீனிங் புரிஞ்சுச்சு. ஓகே. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் காரிடர் டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வே. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் காரிடர் அந்த ரோட்டில் எக்ஸ்பிரஸ்வேல வந்து கிராஸ் ஆகுது வந்து நமக்கு வந்து ராந்தம்போ டைகர் ரிசர்வ்ல வந்து கிராஸ் ஆகுது. அதாவது இந்தியானோட எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ்வேல வைல்ட் லைஃப் காரிடர் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா டெல்லி டு மும்பை. ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு செம்மையாக கொடுத்துருப்பாங்க. மும்பை டு குஜராத் அந்த மாதிரி ஒரு மாதிரி லோக்கலில் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈஸியாக அதை சூஸ் பண்ணிடுவோம். ஆனால் இது ஆக்சுவலாக எதில் இருக்குன்னா மும்பை டு டெல்லி எக்ஸ்பிரஸ் ஹைவேல இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்குது. எந்த டைகர் ரிசர்வ் இருக்குது? நேஷனல் டைகர் ரிசர்வ், ராந்தம்போ டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது இருக்குது. ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன எக்ஸ்ட்ராலாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைகர் இப்போ ரீசெண்டாக டைகர் வச்சு நிறைய நியூஸ் படிச்சிருப்போம்ல. ஸோ டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னுடைய நிறைய டென்சிட்டிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ராந்தம்பூர் இருக்கும், அடுத்து காசிரங்கா இருக்கும். ஸோ அதில் வந்து எது டென்சிட்டி ஃபஸ்ட்டு, இந்தியானோட டைகர் பாப்புலேஷன் எவ்வளோ, அதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த ஸ்டேட் வந்து இருக்கிறதுலே டைகர் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வேற என்ன இதில், இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அது தெரியும் நமக்கு. அவ்வளோதான். இதில் இன்னும் ரொம்ப டீப்பாக படித்தா படிக்கலாம். பட்டு சும்மா சொல்கிறேன் நான்.
500 மீட்டர் ஓவர் பாஸ் மேலே கிராஸ் பண்ணி போவோம்ல, அதில் 500 மீட்டர் ஓவர் பாஸ் வந்து நமக்கு 5 இருக்கு. அதே போல் கீழே சப்வேல போவோம்ல 1.2 கிலோமீட்டர் சப்வே வந்து நமக்கு 1 இருக்கு. சப்வே ஒரு 1.2 கிலோமீட்டர் 500 மீட்டர் ஓவர் பாஸ் மேலே ஏறி போவோம்ல, அது வந்து ஒரு 5 இருக்கா 1/2 கிலோமீட்டரில் 1.2 கிலோமீட்டர் ஒரு சப்வே இருக்குது. மொத்தமாக 12 கிலோமீட்டர் வந்து ராந்தம்போ டைகர் ரிசர்வ் வந்து இது கிராஸ் பண்ணி போகுது. ஓகே, ஸோ இதான் இந்த நியூஸு. அடுத்து ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் டு அடாப்ட் குளோபல் பவர் கண்டினியூட்டி ஸ்டாண்டர்ட். குளோபல் பவர் கண்டினியூட்டி ஸ்டாண்டர்ட்னா என்னன்னா, இப்போ ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த டைமில் வந்து பவர்லாம் கட் ஆகும்ல. ஆனால் வந்து இது என்னன்னா, இந்த ஆர்கனைசேஷன் மூலிமா இந்த ஸ்டாண்டர்ட் மூலிமா என்ன ஆகும்னா, அந்த மாதிரி நமக்கு என்ன பிரச்சனை, நேச்சுரல் டிசாஸ்டர், சைபர் அட்டாக் என்ன நடந்தாலுமே வந்து அந்த பவர் சப்ளை வந்து கட் ஆகாமல் என்ஷூர் பண்ணுறதுக்கான இது பேர் தான் வந்து பவர் கண்டினியூட்டி ஸ்டாண்டர்ட். அதாவது எந்த ஒரு ரீசனுக்காகவும் பவர் கட் ஆகக்கூடாது. இந்த ஸ்டாண்டர்ட் நான் சொன்ன ரீசன் என்னென்னது, குளோபல் டிசாஸ்டர்ஸ், அடுத்து சைபர் அட்டாக்ஸ், அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல பவர் கண்டினியூட்டி வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் குளோபல் பவர் கண்டினியூட்டி ஸ்டாண்டர்ட். இதை யார் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அடாப்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ NTPC லிமிடெட் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேரிடைம் செக்டார் NBFC. ஸோ NBFCக்கு நம்ம நிறைய தெரியும். NBFCயோட நெட் ஓன்டு ஃபண்ட்ஸ் வந்து 10 crores இருக்கணும். அடுத்து NBFCயில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் நிறைய படிச்சிருப்போம். ஸோ மேரிடைம் செக்டார்னா நமக்கே தெரியும். மேரிடைம்னா மெரைன் ரிலேட்டட். ஸோ மெரைன் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ், அதாவது மெரைன் செக்டார்னுடைய ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ மெரைனில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கட்டுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான செக்டார்ஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான NBFC இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சகர்மாலா ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ SMFCL தான் வந்து ஃபர்ஸ்ட் NBFC டு இம்ப்ளிமெண்ட் மேரிடைம் செக்டார். ஸோ எந்த ஒரு NBFC ஃபர்ஸ்ட் மேரிடைம் செக்டாரில் ஸ்பெசிஃபிக்காக இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகர்மாலா ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். அடுத்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டர் ஸ்டேட் அக்ரி ட்ரேட் ENAM. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ENAM அப்படின்றது வந்து எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து நமக்கு வந்து வித்தின் ஸ்டேட்டில் தான் மோஸ்ட்டாக நடக்கும். ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் இருக்கும், பெரிய ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் இருக்கும். அங்கே வந்து கஸ்டமர்ஸ் வந்து ப்ராடக்ட் செட் வந்து ENAMல வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அது மூலிமா வந்து சுற்றி இருக்க பெரிய வியாபாரிங்க வந்து அதை வாங்கிட்டு போவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இன்டர் ஸ்டேட் ஒரு 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் ட்ரேட் வந்து அக்ரிகல்ச்சர் ட்ரேட் வந்து நடந்திருக்கு. எந்த ஆப் மூலிமா நடந்திருக்குன்னா ENAM மூலிமா நடந்திருக்கு. எந்த 2 ஸ்டேட்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் மகாராஷ்டிராவுக்கு நடுவில் தான் என்ன நடந்திருக்கு, ஃபஸ்ட்டு இன்டர் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் ட்ரேட். ஸோ இது வரைக்கும் நடந்தது எல்லாமே என்னது, இன்ட்ரா ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் ட்ரேட். இந்த இடத்துல வந்து இன்டர் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் ட்ரேட் வந்து ENAM ஆப் மூலிமா வந்து நடந்திருக்கு. ஸோ எந்த ஸ்டேட்டுக்குனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் மகாராஷ்டிரா. ஓகே, வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு AI பவர்டு பேங்க் வந்து நமக்கு ரைட் பேங்க் மலேசியா. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் AI பவர்டு பேங்க் வந்து ரைட் பேங்க் மலேசியாவில் இருக்குது. இதில் 3 லாங்குவேஜ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன லாங்குவேஜ்னா, நம்மளே லாஜிக்காக யோசிச்சா மலேசியாவில் என்ன லாங்குவேஜ், மலாய். இந்தியா ஃபுல்லாக என்ன லாங்குவேஜ், வேர்ல்டு ஃபுல்லாக என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க, இங்கிலீஷ். இன்னொரு விஷயம் என்ன முக்கியமாக புரிஞ்சுக்கணும், மலேசியாலையும் சிங்கப்பூர்லையும் டாமினேஷன் யாருன்னா சைனீஸ். ஸோ அதுக்காக சைனீஸ் லாங்குவேஜ் ஆர் மேண்டரின். ஸோ இந்த 3 லாங்குவேஜ் வந்து ரீசெண்டாக வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் AI பவர்டு பேங்க் இது ரைட் பேங்க் மலேசியா. ஓகே, இப்போ தான் சொன்னேன், ENAMல வந்து நம்ம இத்தனை ப்ராடக்ட் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீசெண்டாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், அந்த மினிஸ்ட்ரிக்கில் தான் வந்து ENAM வரும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 7 ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா வந்து ENAM கேட்டகரியில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ரா திரும்ப வந்து இப்போ ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ஸ்கீமில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 238 ப்ராடக்ட்ஸ் வந்து ENAMல வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து சுகர் கேன். இதில் என்னென்ன இருக்குன்னா, 2 ரைஸ் வெரைட்டிஸ் இருக்கும், ஒரு லிச்சி, ஒரு மேங்கோ, 2 பான் வெரைட்டி, 1 வந்து சுகர் கேன். ஸோ இத்தனை 7 ப்ராடக்ட்ஸையும் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுகர் கேனும் இம்பார்ட்டன்ட், சுகர் கேன் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ வந்து அகில பாரதிய சீக்ஸர் சமகம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதை வந்து நம்ம 2020 கொண்டு வந்தோம். கரெக்டாக 2020 கொண்டு வந்தோம். அதுதான் இப்போ ரீசெண்டாக கரண்ட்டில் ரன்னிங் இருக்குது, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஓகே, அதனுடைய 5th இயர் கம்ப்ளீஷனுக்காக தான் என்ன ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அகில பாரதிய சீக்ஷா சமகம் அப்படின்றத வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதனுடைய பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000 crores. இதில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய எஜுகேஷன்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இத்தனை யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. யூனிவர்சிட்டிஸ், அடுத்து IITs, அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் எழுதலை.
அகில பாரதிய சிக்ஷா சமகம் எதுக்காக கொண்டு வந்தாங்க? நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோடைய 5th இயர். இதுக்கு கீழ ஒரு ஆப் இருக்கு. அது பேர் வந்து துவாரா. ஸோ இதுக்கு கீழ தான் வந்து நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னா, ஸ்வயம் எக்ஸாம், ஸோ அந்த மாரி வந்து நெறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எக்ஸாம் நடக்குது. அதேபோல வந்து நெறைய ரேங்கிங்ஸு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாமே வந்து யார் கீழ வருது? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கீழ தான் வருது. ஓகே. இந்த ஸ்கீம்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அகில பாரதிய சிக்ஷா சமகம் 2025 எதுக்காக? 5th இயர் ஆனிவர்சரி ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இதுக்கு கீழ ஒரு ஆப் தான் வந்து தாரா ஆப். இதனுடைய பட்ஜெட் வந்து 4000 crores. ஓகே. ஸோ இது வரைக்கும் தான். இதுல எனக்கு இம்பார்ட்டன்ட்னு தோணுச்சு. அடுத்து பிஎம்இ டிரைவ். பிஎம்இ டிரைவ் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ண ஒரு ஸ்கீம் தான் வந்து பிஎம்இ டிரைவ். இது ஆக்சுவலா வந்து டெட்லைன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 31, 2026ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில கேட்டகரிஸ் மட்டும் வந்து நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, ஹெவி வெஹிக்கிள்ஸ் லைக் இந்த ட்ரக்ஸு, பஸ்ஸஸ்ஸு, அடுத்து பெரிய பெரிய லாரிஸ் அந்த மாரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாரிலாம் இருக்க வெஹிக்கிள்ஸ்க்கு டெட்லைன் மார்ச் 31, 2026 கிடையாது. 2028. ஓகே. ஸோ மார்ச் 31, 2028 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் டூ வீலர் வெஹிக்கிள்ஸு, ரிக்ஷா, 3 வீலர் இதுக்கெல்லாம் என்னது? டெட்லைன் வந்து மார்ச் 31, 2026 தான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது எந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, 2024ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது எந்த என்னோட பட்ஜெட் எவ்வளோன்னா 10,900 கோடி. எதுக்காக இந்த ஸ்கீம் சிம்பிளா இருக்குன்னா, நம்ம இந்தியால ஈவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்காக தான் என்ன கொண்டு வந்தாங்க? இத கொண்டு வந்தாங்க. இதுல நெறைய எலிஜிபிள் கேட்டகரிஸ் இருக்கு. 2 வீலர், 3 வீலர், இ ட்ரக், இ பஸ்ஸு, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாரி நெறைய விஷயத்துக்காக வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ட்ரக்ஸ் நான் ஏன் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இ ட்ரக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் பட்ஜெட் எவ்வளோன்னா 500 crores. ஓகே. அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக பட்ஜெட் இருக்கு. நான் இ ட்ரக்குக்கு மட்டும் இதில் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இ ட்ரக்குக்கு மட்டும் நமக்கு 500 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நான் வந்து நிறைய கேட்டகரிக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். ட்ரக்கு, பஸ்ஸஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய வெஹிக்கல்ஸ் மட்டும் தான் என்னது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நார்மல் 2 வீலர், 3 வீலருக்கு ரிக்ஷாஸ்லாம் என்ன பண்ணல, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலை. மார்ச் 31, 2026 தான் என்னது இதுக்கான டெட்லைன். லிமிட் வந்து 10,900 crores அதனோட அவுட்லே. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் கோஆபரேட்டிவ் பாலிசி. நேஷனல் கோஆபரேட்டிவ் பாலிசின்னு சொன்ன உடனே தான் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது. இது வந்து என்னது இப்போ யுஎன் இன்டர்நேஷனல் இயர் ஃபார் கோஆபரேட்டிவ்ஸ். கரெக்டா? 2025 வந்து யுஎன் இன்டர்நேஷனல் இயர் ஃபார் கோஆபரேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் இயர் வந்து யுஎன் இன்டர்நேஷனல் இயர் ஃபார் 2026 வந்து உமன் ஃபார்மர்ஸ்க்கான இயர் வந்து 2026. இன்னொன்று 2026 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்டோரலிஸ்ட் அண்ட் ரேஞ்ச் லேண்ட்ஸ். அதாவது இந்த பெரிய பெரிய லேண்ட்லாம் மாடு மேய்க்குது, ஆடு மேய்க்குது அந்த மாதிரி லேண்ட்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி புல்வெளி தரைகள் அந்த மாதிரி லேண்ட்ஸை வந்து கொண்டாடும் விதமாக என்ன கொண்டு வந்திருக்காங்க? யுஎன் இன்டர்நேஷனல் இயர் ஃபார் பாஸ்டோரலிஸ்ட் அண்ட் ரேஞ்ச் லேண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னது, அடுத்த வருஷம் வந்து உமன் ஃபார்மர்ஸ்க்கான இன்டர்நேஷனல் இயராகவும் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ இது எதுக்கு இங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோஆபரேட்டிவ் இயர் வந்து இந்த வருஷம். ஸோ அதுக்காக இந்த பாயிண்ட் சொன்னேன். நேஷனல் கோஆபரேட்டிவ் பாலிசியில் வந்து யார் வந்து நேஷனல் கோஆபரேட்டிவ் மினிஸ்டர்? ஹோம் மினிஸ்டர் தான் வந்து கோஆபரேட்டிவ் மினிஸ்டராக இருப்பார். ஸோ அமித்ஷா தான் வந்து இப்போ கோஆபரேட்டிவ் மினிஸ்டர். நேஷனல் கோஆபரேட்டிவ் பாலிசி 2025ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சகார் கே சம்ரிதி அப்படின்ற ஒரு தீமிக்கில் தான் வந்து இது ஒர்க் ஆக போகுது. என்னுடைய டார்கெட் என்னன்னா 2 lakh பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து 2026 ஓப்பன் பண்ணோம். அதாவது அடுத்த வருஷத்துக்குள்ள நாங்கள் 2 லட்சம் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம் அப்படின்றது வந்து இதுக்கான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு கோஆபரேட்டிவ் செக்டர் வந்து ஜிடிபிக்கு ஒரு சர்டைன் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக? சர்டைன் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியல. அதை வந்து நாங்கள் ட்ரிபிள் பண்ணுவோம். எந்த வருஷத்துலன்னு பார்த்தீங்கன்னா 2033க்குள்ள ட்ரிபிள் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யார்? கோஆபரேட்டிவ் செக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை தான் வந்து இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஓகே. சுகர் கேன் எஃப்ஆர்பி, ஃபேர் அண்ட் ரினியூமரேட்டிவ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேர் அண்டு ரினியூமரேட்டிவ் ப்ரைஸ். சுகர் கேன் என்னன்னா, இப்போ நம்ம சுகர் கேனை வெட்டி எடுத்து போய் சுகர் கேன் மில்லில் கொடுத்தோன்னா அப்படியே பச்சை வாங்கிக்கிறாங்களா. ஸோ அதில் வந்து எதை வச்சு அதனுடைய ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவிண்டாலுக்கும் அதில் ரிகவரி பர்சன்டேஜ். நம்ம ஒரு குவிண்டால் கரும்பு போட்டோம்னா எத்தனை கிலோ அதில் சக்கரை வரும். ஸோ அதை பற்றி தான் வந்து ரினியூவல் ரேட் வந்து எஃப்ஆர்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக எவ்வளோ ஒரு குவிண்டாலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 340 ரூபா இருந்துச்சு. இப்போ 355 ரூபா ஒரு குவிண்டாலுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து
மேபி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ரிகவரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும்? மினிமம் 10.25% ரேட் வந்து ரிகவரி இருக்கணும். அது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரிகவரி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்க கரும்புக்கு அதிகமாகவும் காசு தருவாங்க. ஓகே, அடுத்து ஸ்டாண்டிங் லிக்விட் ஃபெசிலிட்டி. ஸ்டாண்டிங் லிக்விட் ஃபெசிலிட்டி வந்து யாருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? ஸ்டாண்ட் அலோன் பிரைமரி டீலர்ஸ். ஸ்டாண்ட் அலோன் பிரைமரி டீலர்ஸ் யாரு? ஸ்டாண்ட் அலோன் பிரைமரி டீலர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் அது எதில் மோஸ்ட்டாக இன்வால்வ் ஆகுது? அப்படின்னு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் அது மோஸ்ட்டாக எதில் இன்வால்வ் ஆகுதுன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னுடைய மார்க்கெட்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. எஸ்பிடினா என்ன? ஸ்டாண்ட் அலோன் பிரைமரி டீலர்ஸ். அது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டிங் ட்ரேடிங்கில் வந்து இன்வால்வ் ஆகுது. அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாண்டிங் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி அப்படின்னா இப்போது நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட கேட்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸை வந்து ஸ்டாண்டிங் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி. இது கீழே என்னெல்லாம் வரும்னா இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, அப்புறம் எம்எஸ்எஃப், வேறு என்ன இருக்குது, அந்த மாதிரி கான்செப்ட். இந்த மானிட்டரி பாலிசி கீழே வரல, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க? யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை, யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பிடி அதனுடைய லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 கோடி கிடையாது, இப்போ 15,000 கோடி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டாண்டிங் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி கான்செப்டை யார் யூஸ் பண்ணிக்கலாம்? ஸ்டாண்ட் அலோன் பிரைமரி டீலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஆர்பிஐ எக்ஸ்டென்ஸ் கால் மணி அண்டு ட்ரை பார்ட்டி ரெப்போ. இது வந்து அது என்னென்னலாம் எனக்கு தெரியல. கால் மணினா என்னென்னா ஒரே நாளில் வந்து ஒரு ஓவர் நைட் பையிங் அண்ட் செல்லிங். ஒரு ஓவர் நைட்டில் வாங்கிட்டு விற்றுட்டு ஓவமாயிருவார், ஆனால் ஓவர் ஆயிடலன்னு தெரில. அந்த மாதிரி வாங்கி விற்கிறது பேர் தான் வந்து கால் மணி. ஸோ அதுக்கடுத்து நிறைய டைப்ஸ் இருக்குது. கால் மணி, இன்னொரு மணி அந்த மாதிரிலாம் இருக்குது மார்க்கெட்டு. ஆனால் அதெல்லாம் தெரில எனக்கு. ஸோ கால் மணி மார்க்கெட்டில் வந்து டைமிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டைம்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் என்ன பண்ணலாம்? கால் மணி மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 AM to 10 PM தான் கால் மணிக்கான ஒர்க்கிங் டைம். ட்ரை பார்ட்டி ரெப்போ அப்படின்னாலும் எனக்கு என்னன்னு தெரியல. ட்ரை பார்ட்டி ரெப்போனா அப் டு 4 PM வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதனுடைய டைமிங்ஸை ரீசெண்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ ட்ரை பார்ட்டி ரெப்போ வந்து ட்ரெப் வந்து உங்களுக்கு 4 PM வரைக்கும் ஒர்க் ஆகும். எப்போத்துலேருந்து? ஆகஸ்ட் 1 ஜூலை 1 என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? கால் மணி மார்க்கெட் வந்து உங்களுக்கு காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஓகே ஓகே. ஃபினான்ஷியல் ரிஸ்க் இண்டிகேட்டர். ஃபினான்ஷியல் ரிஸ்க் இண்டிகேட்டர்னா என்னென்னா இப்போது நம்ம நிறைய சைபர் ஃப்ராட்ஸ்லாம் நடக்குதுல்ல. ஸோ சைபர் ஃப்ராட்ஸ்லாம் எதை வச்சு நடக்குது? நிறைய அக்கௌண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நடக்குது. ஆனால் சைபர் ஃப்ராட்ஸை மோஸ்ட்டாக எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கேம்ஸு, ஃபிஷிங் அந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். ஸோ அதுக்காக ஒரு லிஸ்ட் இருக்குது. அது பேர் தான் MNRL, மொபைல் நம்பர் ரெவகேஷன் லிஸ்ட். ஸோ இதுக்கான அப்ரிவேஷன் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த மொபைல் ஃபினான்ஷியல் ரிஸ்க் இண்டிகேட்டர் எஃப்ஆர்ஐ வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அண்டர் டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ டிஓடி தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து எந்த கான்செப்டில் ஒர்க் ஆகுது? இது மொபைல் நம்பர் ரெவகேஷன் லிஸ்ட் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. மொபைல் நம்பர் ரெவகேஷன் லிஸ்ட் அப்படின்னா இந்த நம்பர்லாம் வந்து இந்த மாதிரி சைபர் கிரைம் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 3 கேட்டகரி இருக்குது. என்னென்னா மீடியம், ஐ, வெரி ஃப்ராட், வெரி ஐ. என்னென்னா அதாவது ஃப்ராடு பண்ணுறாங்கனாலே அவங்க வந்து ஃப்ராடு தான். ஸோ அங்கே வந்து லோ கேட்டகரிலாம் இருக்காது. இதில் மோஸ்ட்டாக என்ன தான் இருக்கும்? ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வித் மீடியம், அடுத்து ஐ, அடுத்து வெரி ஐ ஃப்ராட். இது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ரெவகேஷன் லிஸ்ட் அப்படின்னா இது வந்து ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு லிஸ்ட் விட்டுருப்பாங்க. இந்த நம்பர்லாம் வந்து கண்டிப்பாக டிஸ்கனெக்ட் பண்ணிடணும், இதுக்கப்புறம் இந்த நம்பர்லாம் ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்ற நம்பர் பேர் தான் மொபைல் நம்பர் ரெவகேஷன் லிஸ்ட். ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களாம் ஃப்ராடு பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து டேட்டா பேஸ் வச்சு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த நம்பர் யாராச்சும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க. அந்த லிஸ்ட் பேர் தான் மொபைல் நம்பர் ரெவகேஷன் லிஸ்ட். ஓகே ஓகே. ஸோ இது எதுக்காக? சைபர் கிரைம்ஸை வந்து தடுக்கிறதுக்காக. அடுத்து கோலெண்டிங் டைரக்ஷன். கோலெண்டிங்னா என்னன்னா ஒரு 2 இன்ஸ்டியூஷன் வந்து சேர்ந்து வந்து நமக்கு வந்து லோன் கொடுக்குறது. ஸோ கோலெண்டிங்னா இப்போ ஒரு பேங்க் என்பிஎஃப்சி சேர்ந்து கொடுக்கலாம், இன்னொரு பேங்க்கும் இன்னொரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் சேர்ந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இன்னொரு சேர்ந்து கொடுக்கலாம்ல. அப்படி கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி லோன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கஸ்டமருக்கு இந்த லோனை இவங்களோட பேலன்ஸ் ஷீட்லையும் மேக்ஸிமம் 15 டேஸ்க்குள்ளே அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதாவது நாங்கள் இந்த கஸ்டமருக்கு இவ்வளோ லோன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத ரிஃப்ளெக்ட் ஆகணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த 2 பேர் கொலாப் பண்ணுறாங்களா, 2 பேர் இல்லை எத்தனை பேர் வேணாலும் கொலாப் பண்ணலாம். ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் அந்த லோன் டோட்டல் அமௌண்ட்டில் 10% மினிமம் இருக்கும். அதாவது
இவன் 80% குடுத்து, இவன் 10% 10% குடுத்தா ஓகே. ஆனா, இவன் 80 குடுத்துட்டு, இவன் 12 குடுத்து 8 குடுக்கக்கூடாது. ஸோ, ஒரு கோ-லெண்டிங் டைரக்ஷன்ல நம்ம இன்வால்வ் ஆகுறோம்னா, கண்டிப்பா அந்த லோன் டோட்டல் அமௌண்ட்ல நம்ம 10% கான்ட்ரிபியூஷன் மினிமமா பண்ணணும். அந்த பாயிண்ட் நான் இங்க எழுதல. ஸோ, 10% வந்து மினிமம் கான்ட்ரிபியூஷனா இருக்கும். ஓகே. அடுத்து அந்த லோன வந்து 15 நாளுக்குள்ள அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். இது செகண்ட் பாயிண்ட். இங்க பார்த்தீங்கன்னா 5, 10, 15 3 நம்பர் வரும். 5 வந்து என்னன்னா டிஃபால்ட் லாஸ் கேரண்டி. ஒருவேளை இன்கேஸ் அந்த லோன் வந்து டிஃபால்ட். இங்க டிஃபால்ட்னா என்னன்னா லோன் கட்டாம என்பி ஆகுது. நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸா மாறுது. ஸோ, டிஃபால்ட் வந்து ஆ அது வந்து டிஃபால்ட் லாஸ் கேரண்டி. யார் வந்து கேரண்டி குடுத்துருக்காங்களோ, அவங்க வந்து அப்போதைக்கு டோட்டலா அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ, அதில 5% வரைக்கும் லோன் அமௌண்ட் வந்து கவர் பண்ணுவாங்க. அதுதான் 5%. 10% என்னது? ஒரு ஆர்கனைசேஷனும் மினிமம் 10% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். 15 நாளுக்குள்ள அவங்க லோன் பேலன்ஸ் ஷீட்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஓகே. இல்லனா வந்து அது கணக்கெடுத்துக்கப்படாது. ஸோ, இதான் வந்து கோ-லெண்டிங் டைரக்ஷன்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம். ஸோ, 5, 10, 15. ஸோ, எதுக்கு 5, எதுக்கு 10, எதுக்கு 15 ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ, இது வந்து கேட்டகரி. ஸோ, இதில என்னன்னா ஒன்னொன்னுடைய நெட் ஓன்ட் ஃபண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும்? என்பிஎஃப்சிக்கு ஜென்ரலா 10 கோடி நான் சொன்னேன் நெட் ஓன்ட் ஃபண்ட்ஸ். அதுவே கிளாசிஃபிகேஷன்ல நெட் ஓன்ட் ஃபண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும்? ஒரு கேட்டகரி இருக்குல்ல. இப்போ ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனின்னு இருக்கும். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ, இதில நான் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றேன்னா, ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்க்கு 200 crores. அதுவே வந்து P2Pக்கு வந்து 2 crores. ஸோ, இது 2 கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெபிட் கம்பெனிஸ்க்கும் 300 கோடி. ஸோ, இது வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி இம்பார்ட்டன்ட்டா தோணுச்சு. பட் எல்லாத்தையுமே ஒரு டைம் கண்டிப்பா படிச்சுக்கணும். மார்ட்கேஜ்னா 100 கோடி, நான் கோர்னா 250, கோர்னா 150. ஸோ, அவ்வளோதான் எல்லாமே சொல்லியாச்சு. P2Pனா வந்து 2 crores. அதுவே கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி CICனா அதனுடைய நெட் ஓன்ட் ஃபண்ட்ஸ் வந்து 100 crores இருக்கணும். ஸோ, இது வந்து இந்த NBFC கேட்டகரிஸ்னுடைய நெட் ஓன்ட் ஃபண்ட்ஸ்னுடைய மினிமம் லிமிட்ஸ். ஓகே. டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம். டிஆர்ஐ ஸ்கீம் வந்து எதுக்கு கீழே வருதுன்னா, DNRLM கீழே வரும். DNRLMனா தீன தயாளு அந்தோதயா யோஜனா, நேஷனல் ரூரல் லைவ்லிவுட் மிஷன். ஸோ, இது கீழே என்னன்னா புவர் பீப்புள்ஸ்னுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2013. யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ, இந்த ஸ்கீமுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. டிஆர்ஐனா என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு லோன் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கொடுப்பாங்க. நம்ம KCC படிச்சிருப்போம். 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கன்செஷன் ரேட் வந்து 3% சப்வென்ஷன், தேர்ஃபோர் 4% தான் வந்து எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதே போல தான் இந்த கான்செப்டும். ஆனால் டேரக்டாக இங்கே 4% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும்? 15,000 ரூபாய் வரைக்கும். எந்த கேட்டகரிக்கு? SC/ST கேட்டகரிக்கு. இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பேன். DNRLM ஸ்கீம்னுடைய மினிமம் டார்கெட் என்னன்னா மினிமம் 50%. அதாவது இந்த பெனிஃபிஷியரி யாரெல்லாம் இருக்காங்களோ அதில் கண்டிப்பாக மினிமம் எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கணும்? SC/ST கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக 50% இருக்கணும். ஸோ, இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்து அப் டு 50,000 அட் டு 4% டு SC/STs. ஸோ, நார்மலாக லோன் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு 15,000 வரைக்கும் 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கலாம். அதே போல் 20,000 லோன் வரைக்கும் ஹவுசிங் லோனாக அந்த கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக? ஸோ, ஹவுசிங் லோன் வந்து 20,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இருக்குது. எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னன்னா, அந்த பீப்புள் லோன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய இரிகேட்டட் லேண்ட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 ஏக்கர் தான் இருக்கணும். அதுவே அன்இரிகேட்டட் லேண்ட் அப்படின்னா மேக்ஸிமம் 2.5 ஏக்கர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ, இது வந்து 1 ஏக்கர், இது வந்து 1 ஹெக்டர். ஓகே. 2.5 ஏக்கர்ஸ் தான் 1 ஹெக்டர்னு சொல்லுவோம். ஸோ, அது வந்து அன்இரிகேட்டட் லேண்டாக வச்சிருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இது வந்து யாருக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா SC/ST பீப்புள்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ, இது இவங்களுக்கு எவ்வளோ லேண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து ஜென்ரலான பீப்புள்ஸ்க்கு, இது வந்து SC/ST கேட்டகரிஸ் பீப்புள்ஸ் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் எப்படி CGTMS இருக்குது? CGTMSனா கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்றது CGTMSC கவரேஜ் இருக்குது. ஸோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக படிச்சிருக்கணும். CGTMSனா என்ன? ஒன்றும் இல்லை, கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். MSME கேட்டகரி இருக்கா? அதில் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் இருக்குல்ல, அவங்க வாங்குற லோன்ஸுக்கெலாம் ஒரு இன்ஸ்டியூஷன் கேரண்டியாக இருக்கும். சிம்பிளாக ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. நம்மளுக்கு எப்படி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, யுனைடெட் இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. அந்த மாதிரி நம்ம கொடுக்குற லோன்ஸுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. அதுதான் CGTMSC. எந்த கேட்டகரி ஸ்பெசிஃபிக்காக? மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கான லோன்ஸ்க்கு வந்து இது ஒரு கவரேஜ் கொடுக்கும். இது வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 5 கோடி லோன் வரைக்கும் அது வந்து கவரேஜ் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? 10 கோடிக்கு வரைக்கும் லோனுக்கு வந்து நாங்கள் கவரேஜ் கொடுக்கோம் அப்படின்றத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, CGTMSனுடைய புது கவரேஜ் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 கோடி. ஸோ, இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது எதுக்கு இப்போ சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கிரெடிட் கேரண்டி தான் பற்றி பேசுகிறோம். ஸோ, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் SC. ஸோ, SC பீப்புள்ஸ்க்கான கிரெடிட் கேரண்டி வந்து லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.15 crore to 5 crores வரைக்கும் கவரேஜ் இருக்கும். ஆனால் இங்கே என்னது? CGTMSC கவரேஜ் வந்து 5 crores இருந்துச்சு. இப்போ 10 crores மாற்றிருக்காங்க. ஸோ, 5 crores கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ, இதுதான் இந்த நியூஸு. அவ்வளோதான், இது முடிஞ்சு. டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அந்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம கொடுப்போம். அடுத்து
யூபிஐ சர்க்கிள் அப்படின்னா என்னன்னா, இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. என்ன 2 கேட்டகரி? ஃபுல்லி டெலிகேட்டட், பார்ஷியலி டெலிகேட்டட். ஸோ ஃபுல்லி டெலிகேட்டட், பார்ஷியலி டெலிகேட்டட்னா 2 கேட்டகரி இருக்குது. இதில் வந்து ஃபுல்லி டெலிகேட்டட் பீப்புள்ஸ்க்கான லிமிட் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். பார்ஷியலி ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஃபுல்லி டெலிகேட்டட், பார்ஷியலி டெலிகேட்டட். இது என்னன்னா எப்படி சொல்கிறது? சர்க்கிள்னா என்ன? இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர் இருக்காங்கன்னா, இப்போ நான் ஒருத்தர் இருக்கேன், நான் பிரைமரி யூசர், இங்கே வந்து ஒரு செகண்டரி யூசர் இருக்கான். இப்போது சர்க்கிளாக யூஸ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட இருக்க யூபிஐ ஐடியை இவனையும் யூஸ் பண்ணிக்கலாம். இவனுக்குன்னு தனியாக யூபிஐ ஐடி இல்லை, ஸ்டில் இவனால் யூஸ் பண்ண முடியும். எதனால்? நான் யூபிஐ ஐடி வச்சிருக்கேன்றதுனால. இப்போது நான் வந்து பிரைமரி யூசர், செகண்டரி யூசர். இதில் என்ன கான்செப்ட்னா, ஃபுல்லி டெலிகேட்டட் அப்படின்னா என்னன்னா, என்கிட்ட எந்த ஒரு பர்மிஷனே வாங்காமல் இவன் ஓடிபிஸ்லாம் வச்சு ஓடிபிலாம் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? இவனால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இது ஃபுல்லி டெலிகேட்டட். ஓகே. அதுவே பார்ஷியலி டெலிகேட்டட்னா என்னன்னா, நான் ஒரு வாட்டி வந்து இவங்ககிட்ட வந்து ஆப்ஷன் கேட்டு தான் வந்து என்ன பண்ண முடியும்? இப்போ பிரைமரி யூசர், செகண்டரி யூசர் ஒருத்தருக்கான்னு வச்சுக்க, வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்பான் பிரைமரி யூசர். அது வரைக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஓடிபிஸ் வந்து கேட்கும். அதாவது ஃபுல்லி பர்மிட்டட் அப்படின்னா யாரு? என்னடா இது? ஃபுல்லி பர்மிட்டட்னா வந்து ஒரு டைம் வந்து நமக்கு லிமிட் செட் பண்ணி வச்சிருப்பான் பிரைமரி கஸ்டமர். சாரி, நான் மாற்றி சொல்கிறேன். ஃபுல்லி டெலிகேட்டட்னா ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் வரைக்கும் இவனை கேட்காமையே நம்மளே வந்து ஆத்தரைஸ் பண்ணிக்கலாம். அதுவே பார்ஷியலி டெலிகேட்டட் அப்படின்னா நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டுக்கும் என்ன பண்ணி ஆகணும்? பிரைமரி யூசர் கிட்டேருந்து யூபிஐ பின்னோ ஓடிபிஸோ கேட்டு தான் வந்து அந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபுல்லி டெலிகேட்டட், பார்ஷியலி டெலிகேட்டட். இப்போ நான் கொடுத்துருக்க லிமிட்ஸ் வந்து ஃபுல்லி டெலிகேட்டடுக்கு. ஃபுல்லி டெலிகேட்டட்னா மேக்ஸிமம் ஒரு மந்த்துக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணலாம்னா 15,000 ரூபா வரைக்கும் பண்ணலாம். ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனில் 5,000 ரூபாய் வரைக்கும் பண்ணலாம். 5,000 ரூபா வரைக்கும் சிங்கிள் டிரான்சாக்ஷனில் பண்ணலாம். மந்த்லி வந்து 15,000 வரைக்கும் பண்ணலாம். புரியுதா? அதாவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே யார்கிட்ட யூபிஐ இல்லை அப்படின்னா அவங்கள யூஸ் பண்ண வைக்கிறனால அதனால ஒரு சர்க்கிள் மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைட்டாக அப்படியே புரிஞ்சுக்க வேண்டியது தான். ஓகே. இது வந்து என்ன நியூஸ்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எல்ஐசிக்கு வந்து ஒரு இது விட்டுருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் பண்ண மாட்டானுங்க அவனுங்க. பட் சும்மா சொல்லுவாங்க. என்னன்னா எல்ஐசிக்கு வந்து நிறைய ஸ்டேக் இருக்குது. எவ்வளோ இருக்குது? கீழே எழுதியிருக்கேன். இது வந்து ஐடிபிஐயில் இருக்க ஸ்டேக். ஐடிபிஐயில் வந்து யாருக்கு ஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிபிஐ என்ன பேங்க்? இப்போ ப்ரைவேட் செக்டார் பேங்க். எல்ஐசிக்கு எவ்வளோ ஷேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 49.24% ஷேர் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரில, 45.48. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 45.48. ஸோ 50 கீழே போனாலும் என்ன கிடையாது? இது வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கிடையாது. ஸோ இது வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஷேர்லாம் நீ வச்சுக்கூடாது தம்பி. இன்னும் உன்னோட ஷேர் எவ்வளோ இருக்கணும்னா லெஸ் தென் 15% இருக்கும். எத்தனை வருஷத்துக்குள்ள? இன்னும் 2 வருஷத்துக்குள்ள நீ எல்ஐசி இருக்குல்ல, எல்ஐசியினுடைய ஸ்டேக்லாம் வந்து ஐடிபிஐயில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்ஐசிக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதான் வந்து இந்த நியூஸ். எவ்வளோ பர்சன்டேஜ்னா 15%. என்ன இது? ஏதோ டைம் ஆயிடுச்சு. ஹலோ. ஓகே, ஒர்க் ஆகுது. இது எதுக்குடா ஓப்பன் பண்ணேன்? ஐயோ. ஓகே. அடுத்த நியூஸ் என்னன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஒரு ஸ்கீம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா ரெமிட் ஃபர்ஸ்ட் டு இந்தியா. ரெமிட் ஃபர்ஸ்ட் டு இந்தியா என்னன்னா அதாவது என்ஆர்ஐஸ் இருக்காங்களா, என்ஆர்ஐ பீப்புள். ரெமிட்னா என்ன? இன்வெர்ட். என்ஆர்ஐ பீப்புள்ஸ் வந்து இந்தியாவில் இருக்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் அனுப்பலாம். இது ஃபர்ஸ்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அது பேங்க் பேர் டு இந்தியானா என்ஆர்ஐ பீப்புள் டு இந்தியாவுக்கு அனுப்பலாம். இதுக்கு என்ன கிடையாது? சார்ஜஸ் கிடையாது. அதே போல் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னு தான் பேங்க் பேர். அது ஃபர்ஸ்ட் பேங்க் அந்த கேட்டகரி கிடையாது. இது பேங்க் பேர் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ரெமிட் ஃபர்ஸ்ட் டு இந்தியா வந்து நான் ரெசிடென்டல் இந்தியன் கஸ்டமர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு ரெமிட் பண்ணுறதுக்காக ஒரு இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் பேர் தான் வந்து ரெமிட் ஃபர்ஸ்ட் டு இந்தியா. ஓகே. அடுத்து ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து ஒரு அக்கௌண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அக்கௌண்ட்னா சேவிங்ஸ் ப்ரோ அப்படின்றது வந்து அக்கௌண்ட் பேர். இதுதான் வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட். நல்லா கவனிங்க, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. அந்த டெபாசிட்டை ஓவர் ரைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ப்ரோ. அதாவது இந்த கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்போம், ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டினா என்னன்னா, இன்கேஸ் நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு சர்டன் லிமிட்டை தாண்டி போய் ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பேலன்ஸ் எடுத்துகிட்டு போய் டேர்ம் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த பேங்க். ஏன்னா டேர்ம் டெபாசிட்டில் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதனால் எக்ஸஸாக இருக்க அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் டேர்ம் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கும் ஒரு ரீசன்ட் நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ்னா,
ஒரு சர்டைன் அமௌண்ட் நான் சொல்றேன்ல, அதுல வந்து எஸ்பிஐல வந்து 35,000 அப்படின்னு இருந்துச்சு. அதாவது உங்க எஸ்பில வந்து ஒரு 50,000 இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். 50,000 இதோட எக்ஸஸ் எவ்வளோ இருக்கு? இந்த 15,000 இருக்கு. இந்த 15,000 எடுத்துட்டு போயிட்டு எஃப்டிலயோ வேற எந்த டெர்ம் டெபாசிட்லயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருவோம். ஷார்ட் டெர்ம் டெபாசிட்லயோ இன்வெஸ்ட் பண்ணிருவோம். ஆனா, இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லிமிட்ட வந்து மாத்தி மினிமம் அவங்க அக்கவுண்ட்ல ரூ. 50,000 இருக்கணும். இதுக்கு மேல எக்ஸஸ் ஆயிருக்க அமௌண்ட்ட தான் என்ன பண்ணுவோம் நாங்க, எடுத்துட்டு போயிட்டு ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டி கான்செப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 35,000ன்னு சொன்னத இப்போ 50,000 மாத்திருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து வேற. இந்த கான்செப்ட் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இருக்க அமௌண்ட்ட வேற ஒரு பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றாங்கல்ல, அந்த மாரி ஒரு கான்செப்ட் தான். எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க? ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே. டிபிஏபின்னா என்னன்னா தேர்ட் பார்ட்டி அப்ரூவல் அப்ளிகேஷன் ப்ரொவைடர். இப்போ ரீசெண்டா வியோனோ ஃபின்டெக் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட அப்ரூவல் வாங்குச்சு. ஓகே. ஓகே. ஸோ அவ்வளோதான். கீழே வந்து ஐடிபிஐ ஸ்டேக் வந்து சொன்னேன். அடுத்து குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து விட்டாங்க. அதில் இந்தியானோட ரேங்க் வந்து 38. இந்தியானோட ரேங்க் வந்து ஓவராலாக வேர்ல்டில் 38. ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்தியானோட ரேங்க் எதுலன்னு பார்த்தீங்கன்னா லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ். லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் கேட்டகரியில் யார் ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். ஓகே. ஸோ இதில் ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் 4 ரேங்கிங்ஸ் மட்டும் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் வேணால் லாஸ்ட்டும் படிச்சுக்கலாம், தாராளமாக படிச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சுவிட்சர்லாந்து, செகண்ட் வந்து ஸ்வீடன், தேர்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஃபோர்த் வந்து சவுத் கொரியா. ஸோ இவங்க தான் என்னது குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸில் டாப் 4 பிளேஸில் பிடிச்சிருக்காங்க. இன்னொரு ரேங்க் என்ன 38வது ரேங்க். ஓகே. ஓகே. இந்த இடத்துல இந்த நியூஸ் என்னன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் பேக்கேஜ்னா மொரீஷியஸ்க்கு வந்து 680 மில்லியன் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்க போறாங்க. எதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுக்க போகுது. ஸ்பெஷல் எக்கனாமிக் பேக்கேஜ்னா அதில் நிறைய இதுக்காக வந்து மொரீஷியஸ்க்கு வந்து நம்ம அமௌண்ட் வந்து கொடுக்குறோம். எதுக்காகனா அதில் மேரிடைம் செக்டார் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அவங்க நாட்டில் ஹெல்த் செக்டார் டைஅப்பு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எவ்வளோ கொடுக்குறோம்? 680 மில்லியன் டாலர்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் பேக்கேஜை எந்த கண்ட்ரி கொடுக்குறோம்? மொரீஷியஸ் என்ற கண்ட்ரிக்கு கொடுக்குறோம். அடுத்து வந்து கிரெடிட் ரிஸ்க் கேரண்டி ஃபண்ட் ரிஃபார்ம் அப்படின்னு ஒரு ரிஃபார்ம்ஸ் இருக்குது. கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் கேரண்டி ரிஃபார்ம் இது வந்து 1000 கோடியாக இருந்துச்சு, இப்போ 3000 கோடியாக மாற்றிருக்காங்க. ஸோ இது மட்டும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இது எனக்கு வந்து புரியல, அதான் உண்மை. இது வந்து நான் சொல்லிட்டேன். ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டிஸ் வந்து 35,000 இருந்துச்சு, இப்போ 50,000 மாற்றிருக்காங்க. ஓகேவா? இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து நேஷனல் பேமெண்ட் அக்ரிகேட்டட் கிராஸ் பார்டர் அப்படின்னு வந்து படிச்சிருப்போம். ஸோ பேமெண்ட் அக்ரிகேட்டட் கிராஸ் பார்டர்னா என்ன படிச்சிருப்போம்? இது வந்து ஒரு கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் ஸ்கேல் பண்ணுற ஒரு பேமெண்ட் ஆப்பு. இதில் வந்து இதனுடைய மினிமம் நெட்ஒர்த் வந்து அப்ளிகேஷன், அதாவது நான் பேமெண்ட் அக்ரிகேட்டராக கிராஸ் பார்டராக வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணுறப்ப எனக்கு 15 கோடி வந்து மினிமம் அமௌண்ட் நெட்ஒர்த்தாக இருக்கணும். இது ஓப்பன் பண்ண 3 வருஷத்துக்கு கழிச்சு, அதாவது தேர்ட் ஃபினான்ஷியல் இயரில் இதனுடைய நெட்ஒர்த் வந்து 25 crores இருக்கணும். கரெக்டாக? ஸோ இது சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த இடத்துல என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்ல, இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிராஸ் பார்டர்லாம் வச்சு அதோடைய மேக்ஸிமம் வேல்யூ, அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு பர் டிரான்சாக்ஷனுடைய மேக்ஸிமம் லிமிட் 25 lakhs. ஓகே. ஸோ இதுதான் இந்த நியூஸ்க்கான மீனிங். மேக்ஸிமம் பர் டிரான்சாக்ஷன் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் வந்து எவ்வளோ இருக்கணும்? 25 lakhs இருக்கணும். அதோட நெட் ஒன் ஃபண்ட் வந்து 15 கோடியில் 15 கோடி 3 வருஷத்துக்கு அப்புறம் 25 கோடியாக மாறி இருக்கணும். ஓகே. இப்போ ரீசெண்டாக இன்னொன்று படித்தோம், 680 மில்லியன் வந்து மொரீஷியஸ் கொடுத்தாங்க. இப்போ 50 மில்லியன் டாலர் வந்து யாருக்கு கொடுக்க போகிறாங்க? மால்தீவ்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. ஆனால் இது என்னது? பாண்ட் ரீபேமெண்ட் டெட்லைன் கேட்டகரியில் கொடுக்க போகிறாங்க. அப்படின்னா என்னது? ஒரு பாண்டு மாதிரி இந்தியாவும் மால்தீவ்ஸும் சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பாண்டு முடியறதுக்குள்ள என்ன பண்ணணும்? அந்த கண்ட்ரி வந்து அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணணும். ஸோ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பாண்ட் ரீபேமெண்ட் டெட்லைன். ஓகே. அது கீழே என்னன்னா எல்என்டி என்னன்னா ஒரு PLX-AI அப்படின்ற ஒரு ஏஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்என்டின்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. அது வந்து ஒரு நிறைய கேட்டகரியில் இன்வால்வ் ஆகிற கம்பெனி, மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலும் இன்வால்வ் ஆகிற கம்பெனி. இவங்க எதுக்காக இந்த ஏஐ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே இருக்கு பாருங்க, PL அப்படின்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். ஸோ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்காக என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ஏஐயை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு எனக்குன்னு தெரியும், MSME சர்டிஃபிகேட் மாதிரி. ஸோ இப்போ நம்ம MSME ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்? உதயம் போர்ட்டல் கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ உதயம் போர்ட்டல் கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் என்ன பண்ணிக்கலாம்? அதை வந்து நம்ம ஒரு ப்ரூஃபாக காட்டி நம்ம MSME ஆக்டிவிட்டி தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேங்க்கில் லோன்லாம் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நார்மலாக ஒரு வெப்சைட் இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோன்பே கூட டைப் பண்ணி சிட்பி வந்து அதை வேறு மாதிரியும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற வந்து டிஜிட்டலாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நார்மலாக டிஜிட்டலாக பண்ணிட்டு இருந்தோம். இப்போ திரும்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்பே கூட டைப் பண்ணி உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு வந்து நேஷனல் லெவலில் வந்து
சில செட்டில்மெண்ட்ஸ்லாம் நடக்கும். இப்போ மாசம் மாசம் ஒரு சில கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பென்ஷன் போடுவாங்க. ஓகே. அடுத்து டிவிடெண்ட் போடுவாங்க. ஓகே. அடுத்து நம்ம டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் இருக்கு. அந்த செட்டில்மெண்ட்ஸ் நடக்கும். அந்த மாரி நெறைய விஷயத்த வந்து செட்டில்மெண்ட் பண்றாங்கல்ல. இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் போடுறாங்கல்ல. இப்போ பிரதான் மந்திரி ஃபசல் பிஎம் கிசான் ரூ. 2000 3 மாசத்துக்கு ஒரு டைம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து மொத்தமா ரோல் அவுட் பண்ணுவாங்கல்ல. எத்தனையோ கோடியில பண்ணுவாங்க. அந்த மாரி பெரிய பெரிய அமௌண்ட்ட ரோல் அவுட் பண்ற கான்செப்ட் தான் யாரு? நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ். இட் வாஸ் ஆப்பரேட்டட் பை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ மொத்தம் இந்த பென்ஷனு, அந்த டிவிடெண்ட் அந்த மாரி செட்டில்மெண்ட்ஸ் பெரிய பெரிய அமௌண்ட் செட்டில்மெண்ட்ஸ் பண்றது தான் யாரு? நேஷனல் ஆட்டோமேட்டிக் கிளியரிங் ஹவுஸ். இதுக்கான லிமிட் வந்து இருக்கு. இது எஸ்பிஐ பிஓ மீன்ஸ்ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். ஃபிசிக்கல் மேண்டேட் ஒருத்தர் போய் டைரக்டா மேண்டேட் கொடுத்தா என்ன பண்ணலாம்? 1 crore வரைக்கும் பண்ணுவாங்க. மேண்டேட்னா வந்து 10 lakh வரைக்கும் பண்ணுவாங்க. சைன் மேண்டேட்னா 1 lakh வரைக்கும் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி மேண்டேட்னா 50 lakhs வரைக்கும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேண்டேட் அது கீழே என்ன லிமிட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ என்எஸ்சிஹெச்னா வந்து இதுதான். ஸோ நேஷனல் ஆட்டோமேட்டிக் கிளியரிங் ஹவுஸ்னா இந்த மாதிரி ரோல் அவுட் பண்ணும். ஸோ அக்ரிகல்ச்சர் தேர்ட் லார்ஜஸ்ட் அக்ரோகெமிக்கல் எக்ஸ்போர்ட்டர். ஸோ தேர்ட் லார்ஜஸ்ட் அக்ரோகெமிக்கல் எக்ஸ்போர்ட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ். இந்தியா வந்து என்னது தேர்ட் லார்ஜஸ்ட் அக்ரோ கெமிக்கல் எக்ஸ்போர்ட்டர். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல யாரு? இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ். ஓகே. ரீசெண்டாக வந்து ஃபினான்ஷியல் டைம்ஸ் வந்து ஒரு ரேங்கிங் விட்டாங்க. எஃப்டி ரேங்கிங்ஸ்னு சொல்லுவோம். எஃப்டி ரேங்கிங்ஸ் எந்த கேட்டகரியில் விட்டாங்க? பிஸ்னஸ் ஸ்கூல்லாம் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் யார் ஃபர்ஸ்ட் இருக்கா? ஐ மீன் இந்தியா லெவலில் யார் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐஎம் பெங்களூரோட ரேங்க் எவ்வளோ? 28வது ரேங்க். இது என்ன ரேங்க்? வேர்ல்டு லெவலில் இந்தியா ஐஎம் பெங்களூரோட ரேங்க் வந்து 28. இந்தியா லெவலில் அதனுடைய ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க். ஓகே. இந்த கான்செப்ட் என்னன்னா இதில் என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபார்டு எஸ்எஸ்சி அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. என்னன்னா நபார்ட் ஷேர்டு சர்வீஸ் என்டிட்டி. அதாவது ஷேர்டு சர்வீஸ் என்டிட்டினா என்னன்னா நபார்டு கிட்ட வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு ஷேர் வச்சுக்கலாம். அப்படியான்னு தெரில, ஆனால் அப்படிதான் எனக்கு புரிஞ்சு. ஸோ நபார்டு ஷேர்டு சர்வீஸ் என்டிட்டி இதில் வந்து யாருக்கு எவ்வளோ லிமிட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நான் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் என்ன பண்ணலாம்? இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த நபார்டு ஷேர்டு சர்வீஸ் என்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெட் ஓன்டு ஃபண்ட்ஸ் டோட்டலாக ஓன்டு ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் மேக்ஸிமம் ஆஃப் லிமிட் ஆஃப் 5% வரைக்கும் இந்த ஷேர்டு சர்வீஸ் என்டிட்டியில் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். யார் ஷெட்யூல்டு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் இதில் வந்து 5% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். எதனா அவங்களுடைய நெட் ஓன்டு ஃபண்ட்ஸில். ஸோ இந்த 5% தான் இதில் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட் ரேஷியோ. ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட்னா என்னன்னு தெரில, பட் ஆனால் ஃபுல் ஃபார்ம் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட், WACR. வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட்டு. இதில் வந்து யாரெல்லாம் இதுக்கான ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மெம்பர் கமிட்டி இருக்குது. எதுக்காக இந்த கமிட்டினா இப்போ வந்து இவங்க வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. IWGன்றது ஒரு ஒர்க்கிங் குரூப்பு. IWGனா இன்டர்னல் ஒர்க்கிங் குரூப்பு. ஸோ இது வந்து என்னன்னா பூனம் குப்தா தான் இதுக்கான ஹெட். ஸோ 7 மெம்பர் கமிட்டி. இதில் வந்து பூனம் குப்தா தான் ஹெட்டு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14-day வேரியபிள் ரிப்போ ரேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எது இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட் ரேஷியோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. WACR ஹெடட் பை 7 மெம்பர் சேர். என்னது இன்டர்னல் ஒர்க்கிங் குரூப் ஹெடட் பை பூனம் குப்தா. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14-day வேரியபிள் ரிப்போ ரேட் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பொறுமையாயுமா? ஓகே. இதில் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து கிராஸ் போர்ட்டல் அப்படின்றத வந்து ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. கிராஸ் போர்ட்டல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எப்படி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்றத வந்து ஒரே நிமிஷம். ஓகே. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிராஸ் போர்ட்டலை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஃபெடரல் பேங்க்கு கொடுத்துருக்காங்க. கிராஸ் போர்ட்டலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, ஒன்று வந்து எல்லா பேமெண்ட்டும் நீங்கள் ஒன்றுத்துலேயே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்டல் தான் இது. கிராஸ்னா கவர்மெண்ட் ரெசிப்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். அதாவது நம்ம கவர்மெண்ட் ரெசிப்ட் பண்ணுறோம்ல, அது எல்லாத்தையுமே வந்து ஒரே இதில் வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து சில டேக்ஸ் கட்டுவோம், கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டுவோம், எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம்? ஆன்லைனில் ஒரே போர்ட்டலில் கட்டிக்கலாம். அது பேர் தான் கிராஸ் போர்ட்டல். யார் கொலாப் பண்ணியா? மகாராஷ்டிரா வந்து ஃபெடரல் பேங்க்கோட கொலாப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த நியூஸ் வந்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்து கோல்ட்மேன் சாக்ஸ் 10,000 women ப்ரோக்ராம். கோல்ட்மேன் சாக்ஸ்ன்றது வந்து ஒரு ரேட்டிங் கம்பெனி நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பெங்களூர் ஹெட் குவார்ட்டர்டு. இதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு CSR அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா 10,000 women ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். 10,000 women ப்ரோக்ராம்னா என்னன்னா 10,000 உமன்ஸ் வந்து என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஓகேவா? யார்? கோல்ட்மேன் சாக்ஸ் அந்த கம்பெனி வந்து பண்ண போகிறாங்க. இதில் யார் கொலாப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIM அகமதாபாத்தும் IIM லக்னோவும் அப்படின்ற வந்து பண்ண போகிறாங்க. எதுக்காகனா அவங்களுடைய
10,000 உமன் எந்த வருஷத்துக்குள்ளனா 2033 நினைக்கிறேன். கரெக்டாக தெரில எனக்கு. 2033 32 ஓகே 10,000 உமன் பண்ண போகிறாங்க. கரெக்டாக நியூஸ் படிக்கலான்னு. யார் யாருன்னா ஐஏஎம் லக்னோவும் ஐஏஎம் அகமதாபாத்தும் இதை வந்து கொலாப் பண்ணி பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க? ஐஏஎம்னா என்னது? பிஸ்னஸ். ஸோ என்டர்ப்ரூனர்ஷிப்பை வந்து அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எத்தனை பீப்புளுக்கு? 10,000 உமனுக்கு. அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன். ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்னது? வீடு கட்டி கொடுக்குறது. வீடு கட்டி கொடுக்குறதுல வந்து லிமிட் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கும் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமுக்கும் வித்தியாசம் இருக்குது. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா அந்த ஃபண்டிங் மொத்தம் 100% யார் பண்ணும்? இது வந்து பண்ணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னா. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேரும் அதில் சர்டைன் பர்சன்டேஜ் இருக்குன்றதான் இதுக்கான மீனிங். ஓகேவா? ஓகே. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா வந்து பிளைன்ஸ் ஒரு நார்மலாக ஒரு ஏரியாவில் கட்டுறோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 60, ஸ்டேட் கவர்மெண்ட் 40 வந்து ஷேர் கொடுக்கும். மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.2 lakhs. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து வீடு கட்டுறதுக்கு என்ன கேட்டகரி? இது கிராமீன். ஓகேவா? ஓகே. அது 1.3 lakhsன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் பீப்புள்ஸ்க்கும் இல்லி ரீஜனில் இருக்க வீடு கட்டுறதுக்கும் 1.3 lakhs. ஆனால் அதனுடைய ஃபண்டிங் ரேஷியோவும் மாறும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 90:10 இருக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஐஏபிஎக்ஸ். ஐஏபிஎக்ஸ்னா இந்தியன் இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கிஃப்ட் சிட்டியில் இருக்குது. புல்லியன் எக்ஸ்சேஞ்சை வந்து பண்ணுறதுக்காக வந்து இந்த புல்லியன் ட்ரேடிங் இருக்குல்ல, ட்ரேடிங் அது பேர் என்ன, ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். அதான் சொல்கிறேன், மேக்ஸிமம் அந்த ஷேர் மார்க்கெட் செபி கான்செப்ட்லேயே வந்து நான் வந்து அவ்வளோவா படிக்கல, அதனால தெரில. ஸோ ஐஏபிஎக்ஸ் வந்து ரீசெண்டாக யாருக்கு அப்ரூவல் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாக்கு அப்ரூவல் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்? டிசிஎம்மா அப்ரூவல் கொடுத்துருக்கு. டிசிஎம்னா ட்ரேடிங் கம் கிளியரிங் மெம்பர். யாருக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க? பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ அடுத்த நியூஸ் வந்து பேங்க் ஆஃப் பரோடா வச்சு தான். பேங்க் ஆஃப் பரோடா வேறு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரூபி வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? இஷ்யூ பண்ணுறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மெயின்டைன் பண்ணது வந்து என்பிசிஐ. ஓகேவா? ஸோ இரூபி வந்து இஷ்யூடு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் மெயின்டைன் பை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இரூபின்றது ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் பேங்கிங் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? ஓகே. இரூபியை வச்சு என்ன இது வந்து லீகல் டெண்டர். ஸோ நம்ம எப்படி நம்ம வச்சிருக்க காசுலாம் வந்து லீகலோ இந்த அமௌண்ட்டும் லீகல் தான். P2P டிஜிட்டல் கிஃப்டிங் அப்படின்னா இது வந்து நான் ட்ரான்ஸ்ஃபரபிள். அதாவது P2Pனா பர்சன் டு பர்சன். நம்ம ஒரு பர்சனுக்கு வந்து டிஜிட்டலாக கிஃப்ட் பண்ணலாம். ஏன்னா இதுவே டிஜிட்டல் அமௌண்ட் தானே. ஸோ டிஜிட்டலாக இதை கிஃப்ட் பண்ண முடியும். லிமிட் வந்து 1 rupee to 1000 rupees. இது வந்து நான் ட்ரான்ஸ்ஃபரபிள். இப்போ ஒருத்தங்க நம்மளுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா இதை இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, நம்ம தான் யூஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் இன்னொரு கொலாபரேஷன் பேங்க் ஆஃப் பரோடா யார் கூட பண்ணியிருக்காங்க? நிறைய பேங்க் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா யார் கூட பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட் கூட பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா இந்த ரூஃப் டாப் சோலார் ப்ரோக்ராம்ஸை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்றதுக்காக டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அடுத்து சூப்பர்வைசரி டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ். இது வந்து அந்த டேட்டா எதுக்காக விட்டாங்கன்னு தெரியல, நான் நம்பர் மட்டும் எழுதி வச்சேன். சூப்பர்வைசரி டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஜூனில் வந்து 89.9 இருக்கும், மார்ச்சில் வந்து 89.3 இருக்கும். இது எவ்வளோக்கு? 100க்கு. ஸோ சூப்பர்வைசரி டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ் SQI பை ஃபார் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு வந்து இது டேட்டா விட்டுருப்பாங்க. யார் விட்டுருப்பாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விட்டுருக்கோம். இது வந்து எவ்வளோ? 89 ஜூன் 2025 இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து ஓகே. சிஎஸ்எஸ் ஃபண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஃபண்ட்ஸ். சென்ட்ரல் செக்டர் ஃபண்ட்ஸ் ஆர் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எத்தனை லட்சம் கோடி வந்து ரூட் பண்ண போகிறாங்க? 5 லட்சம் கோடி வந்து ரூட் பண்ண போகிறாங்க. எந்த வழியா? RBI ஸ்பார்ஸ் அப்படின்ற வழியா. எப்போதுலேருந்து? நவம்பர் 2025 கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி வந்து RBI ஸ்பார்ஸ் போர்ட்டல் அப்படின்ற போர்ட்டல் வழியாக வந்து என்ன பார்க்க போகுது? சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்னுடைய ஃபண்ட்ஸ் வந்து ரூட் ஆக போகுது. எவ்வளோ அமௌண்ட்? 5 lakh crores. ஓகேவா? ஓகே. இது வந்து இது வேற 8.05% ஒரு பாண்ட் இருக்கும், அது வேற, அது தனியாக படிச்சுங்க. இது என்னன்னா FRB 2023 அப்படின்னு ஒரு ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் இருக்கு. இதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஆஃப் இயர்லிக்கு வந்து 6.82%. ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் வேணால் நீங்கள் கூகுளில் போட்டு படிச்சு பாருங்க. 6.82% எந்த பாண்டுக்கு அப்படின்றது தெளிவாக புரியும். ஓகே. ஓகே. இந்த நியூஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வந்து நம்ம வந்து ரிட்டையர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் வந்து இந்த ஃபைட்டர் ஜெட் வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து ரீசெண்டாக அதை வந்து டிஸ்மேண்டல் பண்ணல, ரிட்டையர் பண்ணாங்க. அதாவது இதுக்கப்புறம் வந்து அது சர்வீஸில் இருக்காது. என்ன ஃபைட்டர் ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா MiG-21. இது வந்து நிறைய நியூஸில் நம்ம படிச்சிருப்போம். இது வந்து ஒரு பெரிய ஃபைட்டர் ஜெட் ஏர்க்ராஃப்ட்டு. ஸோ இதை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐஐடி மெட்ராஸ் வந்து யூஎன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ. யூஎன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ வந்து யார்? ஐஐடி மெட்ராஸ். ஓகே. அடுத்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து $125 million வந்து யார் கொடுத்துருக்காங்க? அசாம் ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்காக அர்பன் லிவபிலிட்டி, அசாமில் இருக்க அர்பன் லிவபிலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க?
ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ அர்பன் லிவபிலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அசாமில் கொண்டு வந்த ஸ்கீம். அசாமுக்கு யார் ஃபண்டு பண்ணுறா? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் பண்ணுறா. மோஸ்ட்டாக நிறைய லோன்ஸ் ஏடிபி தான் கொடுப்பாங்க. பட் இந்த அமௌண்ட்டு இந்த கேட்டகரிக்கு யாருக்கு கொடுத்தா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். அசாமுக்கு கொடுத்தாங்க, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. ரீசெண்டாக வந்து ஒரு கேதரிங் நடந்துச்சு. என்ன கேதரிங்னா வந்து ஒரு ஃபியூனரலுக்கு வந்து ஒரு கேதரிங் வந்து நடந்துச்சு. இது வந்து என்ன ரெக்கார்ட்னா லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நடந்திருக்கு. இந்தியாவில் வந்து ஜுபின் கார்க் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு சொன்னாங்கன்னா கிங் ஆஃப் ஃபார்மிங். அவரோட நிக்நேம் வந்து கிங் ஆஃப் ஃபார்மிங்கு. அவர் ரீசெண்டாக இறந்துட்டாரு. அவருடைய கேதரிங்க்கு தான் வந்து அதிக பீப்புள், அதாவது இந்தியாவிலேயே அதிகபட்ச கேதரிங் வந்து எந்த ஃபியூனருக்கு நடந்துச்சு அப்படின்னா ஜுபின் காரோட கேதரிங்க்கு தான் நடந்துச்சு. இது வந்து வேர்ல்டு லெவலில் 4th கேதரிங். ஃபர்ஸ்ட் 3 பேர் யாருன்னு தெரில, நான் எழுதல. ஃபர்ஸ்ட் 3 பேர் எழுதல. ஸோ 4வதா வந்து யாரு? ஜுபின் கார்கு. இவரோட கேதரிங் வந்து இவர் வந்து கிங் ஆஃப் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. இது லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ லார்ஜஸ்ட் கேதரிங் இன் இந்தியா அண்ட் 4th லார்ஜஸ்ட் கேதரிங் இன் வேர்ல்டு. ஓகே. அடுத்து விசிஐபி. இந்த பாயிண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ பேஸ்டு கேஒய்சி ப்ராசஸ், வீடியோ பேஸ்டு கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ். நல்லா ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்குது. இப்போ விசிஐபின்னு கொடுத்துட்டு வாட் இஸ் சி அப்படின்னு கேட்டால் நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா விசிஐபி எதுக்காக ரீசெண்டாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஒய்சி அப்டேஷன், ரீகேஒய்சி அப்டேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய நடந்துச்சு. கரெக்டாக கேஒய்சி அப்டேஷனா நம்ம கொடுத்துருக்க ஆதார் டீட்டெயில்ஸ், பேன் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ரீவெரிஃபை பண்ணி திரும்ப வந்து அப்டேட் பண்ணுவாங்க பேங்கிங்கில். ஸோ அது வந்து கரெக்டாக அப்புறம் வந்து அது வந்து ஃப்ராடு தடுக்கிறதுக்காகவும் ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்ம எல்லா வாட்டியும் வந்து வீட்டுக்கு போயிட்டு கஸ்டமர்ஸ் வந்து பார்த்து பண்ண முடியாது. ஸோ அதுக்காக பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் இருக்காங்களே, அவங்க மூலியமாக என்ன பண்ணலாம்? விசிஐபி மெத்தடில் வந்து கேஒய்சியை அப்டேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கைட்லைன்ஸ் விட்டுச்சு. அதுல இருந்த ஒரு டேர்ம் தான் வந்து விசிஐபி. விசிஐபினா என்ன? வீடியோ பேஸ்டு கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ வீடியோ பேஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ஒரு கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணி கேஒய்சி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றதா இந்த வேர்டுக்கான மீனிங். ஓகே. ஸ்கீம்ஸ் வந்து சில ஸ்கீம்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து நார்மலாக ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸு. ஸோ அதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்து 2016 கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தாங்க? சிட்பி வந்து கொண்டு வந்தாங்க. சிட்பி ஏன் கொண்டு வந்தாங்க? ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் எதை சப்போர்ட் பண்ண போகுது? எம்எஸ்எம்இ கேட்டகரியை சப்போர்ட் பண்ண போகுது. ஓகேவா? இதில் எது மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இதனுடைய ஸ்கீம், அதாவது ஒரு பேங்க் வந்து ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீமில் லோன் கொடுக்குதுன்னா கண்டிப்பாக யாருக்கு ஃபஸ்ட்டு 3 பேர் கொடுத்துருக்கணும் அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, உமன் கேட்டகரியில் இருந்த 3 பேர் பீப்புள்ஸுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு லோன் கொடுத்துட்டு தான் ஃபர்தராக என்ன பண்ண முடியும்? அடுத்த லோனை வேறு யாருக்கும் கொடுக்க முடியும். அதுதான் இங்கே எழுதியிருப்பேன். ஈச் பேங்க் அட்லீஸ்ட் 1 லோன் 10 lakh to 1 crore தான் வந்து இந்த லோன் அமௌண்ட்டோடைய லிமிட். 10 lakh to 1 crore. அதே போல் வந்து அதான் ஒரு பேங்க் கொடுக்குது அப்படின்னா 51%, அதாவது 50%க்கு மேலே யார் கொடுத்துருக்கணும்? எஸ்சி, எஸ்டி பீப்புள்ஸ் கொடுத்துருக்கணும். ஒன்லி க்ரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ் ஆர் அலவுட். க்ரீன் ஃபீல்டுனா முதல்ல புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஸ்கீம்ஸுக்கு மட்டும் தான் இவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இருக்க ஸ்கீம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இவங்க ஃபண்டிங் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஓகே. மார்ஜின் மணி அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நான் ஒரு 10 லட்ச ரூபா வச்சு ஒரு ஸ்கீம், ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுப்போம். இந்த 10 லட்ச ரூபாவில் பேங்க் எவ்வளோ லோன் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா 85%, அதாவது 8.5 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்கும். மீதி 15% நம்ம தான் பண்ணோம். சாரி, 1.5 lakhs நம்ம தான் என்ன பண்ணோம்? கையிலிருந்து மார்ஜின் மணியாக போடணும். ஸோ இதுதான் மார்ஜின் மணி. ஓகே. இங்கே வந்து மினிமம் கான்ட்ரிபியூஷன் வந்து 10% கொடுத்துருப்பாங்க. பட் 15% வந்து மார்ஜின் மணியாக சில பேங்க்ஸ் வந்து கண்டிப்பாக ரெக்யர்மெண்ட் வந்து வைப்பாங்க. ஸோ 15% நம்ம கிட்ட அமௌண்ட் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? இந்த 10 லட்ச ரூபா ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ண பேங்க் அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஓகே. இது எந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் தி அன்ஃபண்டட். ஸோ யாருக்கெல்லாம் வந்து அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் ரீச் ஆகாமல் இருக்கோ அவங்களெல்லாம் தேடி போயிட்டு இந்த ஃபண்டிங் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட்டில் இது ஒர்க் ஆகுது. இதில் முக்கியமான என்ன பாயிண்ட்னா ரீபேமெண்ட் வந்து 7 year, மொரட்டோரியம் வந்து 1.5 years. மொத்தமாக 7 வருஷம் ரீபேமெண்ட் டைம் நம்ம இருக்குது. 1.5 வருஷம் வந்து மொரட்டோரியம் பீரியட் இருக்குது. 1.5 வருஷம் என்ன பண்ண தேவையில்ல, கட்டாமல் இருந்தாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அது கீழே இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு இம்பார்ட்டன் இல்லை. ஸோ 7 years லோன் ரீபேமெண்ட் டைம் அண்ட் மொரட்டோரியம் பீரியட் இஸ் 1.5 years. ஓகே. அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன ஸ்கீம்? கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். அதே ஸ்கீம் 2015 சவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது எதுக்காகனா சிம்பிளாக இது ரெண்டுமே கோல்டுன்னு இருக்க ஸ்கீம் ரெண்டுமே எதுக்காகனா நம்ம அதிகமாக கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணுறோம், அதுக்காக நிறைய செலவு பண்ணுறோம். ஆக்சுவலாக இருக்க கோல்டே நிறைய இருக்குது நம்ம கண்ட்ரியில். நிறைய பேர் வாங்கி வீட்டில் சும்மா வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வீட்டில் வச்சுருக்காதீங்க, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு மாதிரி மானிட்டைஸ் பண்ணுவோம். கோல்டு இருக்குது,
பட் அதை ரெக்குவயர்மெண்ட்டாக அதை நம்ம நிறையா வச்சுக்கணும், தேவையில்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், அதுக்காக நிறைய செலவு பண்ணுறோம் அப்படின்றத குறைக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இதுக்காக கோல்டு இம்போர்ட்ஸை குறைக்கிறதுக்காக எப்போ கொண்டு வந்தாங்க? 2015 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த ஸ்கீம் தான் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். மினிமம் எவ்வளோ கிராம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது 10 கிராம் கோல்டு நீங்கள் இப்போ கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அது வந்து பணமாக மாற்றி என்னைக்கு நீங்கள் மெச்சூரிட்டி ஆகுதோ அன்றைக்கி வந்து தங்கமாவோ இல்லை பணமாவோ வந்து மாற்றிக்கலாம். பட் யார்கிட்ட கொடுக்கணும்? இப்போ நீங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட உங்ககிட்ட இருக்க தங்கத்தை கொடுக்கணும், எவனும் கொடுக்க மாட்டான். அது தெரிஞ்ச கதை தானே? ஓகே. இதில் வந்து 3 கான்செப்ட் இருக்குது. ஸ்டாண்டிங் டெபாசிட், ஷார்ட் டேர்ம் டெபாசிட், மீடியம் டேர்ம் டெபாசிட், லாங் டேர்ம் டெபாசிட். எதுக்காக இந்த நியூஸ் நான் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2025ல் 2 ஸ்கீமை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. இந்த 2 ஸ்கீமும் இதுக்கப்புறம் கிடையாது. ஸோ ஷார்ட் டேர்ம் டெபாசிட் மட்டும் தான் என்ன பண்ண போகிறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அக்செப்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மீடியம் டேர்மும் லாங் டேர்மும் கிடையாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க. ஸோ இது வந்து டைம் டியூரேஷன் மட்டும் தெரிஞ்சுங்க. ஷார்ட் டேர்ம்னா 1 to 3, மீடியம்னா 5 to 7, லாங்னா 12 to 15 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ இது வந்து மினிமம் 10 கிராமில் அப்ளை பண்ணலாம், மேக்ஸிமம் எத்தனை வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்றது இதுக்கான வேல்யூஸ். ஸோ இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஷார்ட் டேர்ம் டெபாசிட்னா வந்து நம்ம ரீடீம் பண்ணுறப்போ வந்து கோல்டாவோ கேஷாவோ ரீடீம் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தில் ஒரே நிமிஷம், அது மட்டும் ஷார்ட் டேர்ம்னா வந்து கோல்டாகவும் மாற்றிக்கலாம், கேஷாகவும் மாற்றிக்கலாம் மெச்சூரிட்டி அப்போ. ஆனால் மீடியம் டேர்ம் லாங் டேர்ம்னா என்ன பண்ண மாட்டோம், தங்கமாக தர மாட்டாங்க, கேஷாக மட்டும் தான் தருவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் இங்கே எழுதிருக்கேன். மீடியம் டேர்மும் லாங் டேர்மும் கிடையாது. ஸோ மார்ச் 26, 2025 இந்த 2 ஸ்கீமே என்ன பண்ணிடுச்சு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிஸ்கண்டினியூ பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து அது கரண்ட்டில் லீகலில் இல்லை. ஓகே. அடுத்த பாயிண்ட் வந்து சவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம். சவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம்னா என்னது? இது வந்து 2015ல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணது. அதாவது நம்ம கொடுக்குற தங்கத்துக்கு வந்து ஒரு டிஜிட்டலி பாண்ட், அப்படி இல்லை நம்ம கொடுக்குற தங்கத்துக்கு இல்லை, அது நம்ம தங்கம் கொடுப்போம், அது கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். இப்போ நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறல, அது தங்கமாக வாங்கி தான் வீட்டில் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது நம்ம தங்கத்து பேரில் இருக்க ஒரு மாதிரி பாண்டாக வாங்கி வச்சுக்கலாம். ஐ மீன் என்கிட்ட இத்தனை கிராம் தங்கம் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கலாம். பட் தங்கமாக நம்மக்கிட்ட என்ன இருக்காது, ஃபிசிக்கலாக இருக்காது. ஸோ இது வந்து என்னது, ப்ரொவைட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஃபிசிக்கல் கோல்டு. இது எதுக்காக தான், கோல்டு இம்போர்ட்டை குறைக்கிறதுக்காக தான். ஓகேவா? டினாமினேஷன் வந்து மினிமம் 1 கிராம். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது என்னவா இருக்கணும், மினிமம் 1 கிராமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன லிமிட்ன்றது, இதில் லிமிட் இருக்குது. அதுவே கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் 10 கிராமில் இருந்து லிமிட் கிடையாது. இதில் என்ன இருக்குது, மினிமம் 1 கிராம் தான் இன்வெஸ்ட் பண்ணோம். ஒரு இண்டிவிஜுவல் நம்ம இல்லை இந்து யுனைடெட் ஃபேமிலி அப்படின்னா அதிகபட்சமாக 4 கேஜி, ஒரு ட்ரஸ்ட் நம்ம அப்படின்னா அதிகபட்சமாக 20 கேஜி தங்கத்தை வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சவரின் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய டென்யூர் என்னென்னா, இதில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான். ஸோ என்னோட டென்யூர் வந்து 8 இயர்ஸ். இதில் இப்போ எக்ஸிட் எப்போத்துலேருந்து பண்ணலாம் அப்படின்னா 5th இயர்லேருந்து எக்ஸிட் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி எக்ஸிட் கிடையாது. ஓகேவா? ஓகே. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா SBI PO மைன்ஸில், இப்போ வந்து எக்ஸிட் ஆகிறோம்ல, அப்போ வந்து எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, 99.9, அதாவது 99.9% கோல்டு ரேட் அன்றைக்கி என்னமோ அந்த ரேட்டில் நம்ம அதை ரீடீம் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கேள்வி. பட் நம்ம என்ன பண்ணியிருப்போம், 916 மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்போம். 916னா 22 கேரட், பட் இது வந்து 24 கேரட். ஸோ எந்த ப்ரைஸில் அவங்க ரீடீம் பண்ணி கொடுப்பாங்க, 24 கேரட் கோல்டு என்ன ரேட்டோ அந்த ப்ரைஸில் நமக்கு ரீடீம் பண்ணி மெச்சூரிட்டி அப்பையோ நம்ம இல்லை எக்ஸிட் ஆகிறப்பையோ கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வர இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க சவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5%. 2.5% per annum தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். செமி ஆனுவலி பேயபிள். செமி ஆனுவலாக இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு ஆஃப் இயர்லிக்கும் பே பண்ணுவாங்க. 2.5% இன்ட்ரெஸ்ட்டு, 8 இயர்ஸ் டியூரேஷனு, 5th இயரில் எக்ஸிட் ஆகிக்கலாம். மினிமம் 1 கிராமு, 4 கேஜி வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பண்ணலாம், 20 கேஜி வரைக்கும் ஒரு ட்ரஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து ட்ரேடபிள். இந்த பாண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே போல் இது கொலட்ரலாக யூஸ் பண்ணி லோனும் வாங்கிக்கலாம். இப்போ நான் 10 கிராம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து ஒரு 8 லட்ச ரூபா அப்படின்னா, ஒரு 80,000 அப்படின்னா அதை வச்சு பேங்க்கில் ஒரு 50,000 வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒரு கொலட்ரல் இல்லை. ஸோ அதை ஒரு கொலட்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். ஓகே. அடுத்து லாஸ்ட்டாக வந்து யூபிஎஸ்னா வந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம். யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்னா ஒன்றும் இல்லை, எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா April 1 இந்த வருஷம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் ரோல் அவுட் பண்ணது வந்து 2024 பண்ணியாச்சு. பென்ஷன்னா யார் பார்ப்பா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் கண்டிப்பாக பார்ப்பாங்க. கரெக்ட் தானே? ஸோ இது எதுக்காகனா, ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குது. 2 பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. ஒன்று என்னன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், இன்னொன்று வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம் ஆர் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். ஸோ இந்த 2 ஸ்கீமில் இருக்க குறைபாடு அறிஞ்சு மொத்தமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன பண்ணிக்கலாம், நம்ம அது 2 அதனுடைய லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப எனக்கு ஏமாற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ப முடியாது. ஓகே. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்பிஎஸ்ல இருக்கவங்க வந்து யூபிஎஸ்க்கு ஷிஃப்ட் ஆகலாம். பட் இங்கேருந்து திரும்ப இப்படி போக முடியாது. இங்கேருந்து இங்கே வரலாமா, ஆனால் இங்கேருந்து இங்கே போக முடியாதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காது. அடுத்து சூப்பர் ஆனுவேஷன் அப்படின்னா, ஒருத்தர் நம்மளுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும்,
10 வருஷம் குவாலிஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும் அப்படின்றது ரெக்யர்மெண்ட். ஓகே, மினிமம் 10 வருஷம் இருந்தால் தான் உனக்கு பென்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே ஒர்க் ஆகும். எல்லாம் வராது. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா மினிமம் 25 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கணும். அவங்களே ரிட்டையர் பண்ணுறாங்க அப்படின்னா 10 வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, அஷ்யூர்டு பென்ஷன், அதாவது கண்டிப்பாக உனக்கு வந்து பென்ஷன் வரும் அப்படின்னா என்ன இருக்கணும், மினிமம் உனக்கு 25 வருஷம் குவாலிஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உனக்கு கண்டிப்பாக பென்ஷன் வரும் அப்படின்னா 25 வருஷம் குவாலிஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை எப்படி டேலி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 50% ஆஃப் தி ஆவரேஜ் பேசிக் பே ட்ரான் இன் லாஸ்ட் 12 months. அதாவது நீ ரிட்டையர் ஆகிறதுக்கு கடைசி 12 மாசத்துல ஒரு பேசிக் பே வாங்கியிருப்ப. கரெக்டா? 12 மாசமும் ஒரு பேசிக் பே வாங்கியிருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 50,000 வாங்குறேன், இங்கே ஒரு 50,000 வாங்குறேன், இங்கே ஒரு 50,000, அவ்வளோ வாங்க மாட்டேன், அதிகமாக வாங்குவோம், 1,00,000 கிட்ட வாங்குங்க. அப்போ 1,00,000 வாங்குறேன்னா அதில் 50%, இப்போ இந்த 12 ஆவரேஜ் தான் வரும், திரும்ப 1,00,000 தான் வரும். அந்த 1,00,000ல 50% தான் என்னது உனக்கு பென்ஷனாக கொடுப்பேன். அப்போ 50,000 உனக்கு பென்ஷன் வந்து மாதம் மாதம் வரும். கரெக்டா? ஸோ லாஸ்ட் 12 மாதத்தினுடைய ஆவரேஜ் பேசிக் பே ட்ரானுடைய 50% தான் என்னது உனக்கு அஷ்யூர்டு பென்ஷன். எப்போ 25 வருஷம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தா தான். அதுக்கு கீழே வச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி டேலி பண்ணி கொடுப்பாங்க. மொத்தமாக இவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க, 50% தான் கொடுக்க மாட்டாங்க. அஷ்யூர்டு மினிமம் பென்ஷன் எவ்வளோ, அதாவது மினிமமாக ஒருத்தருக்கு இவ்வளோ தான் பேசிக் பே, எவ்வளோ பேசிக் பே ஆனாலும் அந்த சொல்கிற குவாலிஃபைங் இயர்ஸ் டேலி ஆச்சு 10 வருஷம் ஆச்சுன்னா கண்டிப்பாக எவ்வளோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் பென்ஷன், 10,000 தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இன்கேஸ் அந்த இன்சூரர் அந்த பென்ஷன் வாங்குறவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அவர் வாங்கின லாஸ்ட்டாக வாங்கின பென்ஷன் அமௌண்ட்லேருந்து 60% வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து பென்ஷனாக கொடுப்பாங்க. அதாவது இன்கேஸ் ஒரு 50,000 ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவர் இறந்துட்டார் அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து அவங்க ஃபேமிலிக்கு 30,000 வந்து பென்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் கதை இல்லை. நெக்ஸ்ட் வந்து லம்சம் பேமெண்ட். இன்னொரு கான்செப்ட் இருக்குது. லம்சம் பேமெண்ட்னா என்னென்னா பென்ஷன் மாதம் மாதம் வாங்குறது இல்லாமல் நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்போ ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க கிராஜுவிட்டியோட சேர்த்து. கிராஜுவிட்டினா என்னன்னா நம்ம ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணியிருப்போம். கரெக்டாக? நிறைய சர்வீஸ் 25 வருஷம் சர்வீஸ்னா கிட்டத்தட்ட 56 மாதம் வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். அந்த ஒரு 6 மாதத்தினுடைய நம்ம பேசிக் பே ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்குல்ல, அதில் 1/10 சேர்த்து ஒரு செட்டில்மெண்ட்டாக கொடுப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு உனக்கு பேசிக் பே டிஏ எவ்வளோ, 3,00,000 ரூபான்னு வச்சுப்போம். சும்மா 50,000 வாங்குற அப்படின்னா அப்போ ஒரு 6 மாதத்துக்கு உனக்கு எவ்வளோ மொத்த பேசிக் பே இது 3,00,000 ரூபா, அதில் 1/10 உனக்கு 30,000 ஆட் ஆகும். அதுபோல் ஒரு 6 மாதம் நீ 25 வருஷம் பண்ணுறனா 50 வருஷம் பண்ணுவேன். ஸோ 50 × 30,000 உனக்கு 15,00,000 ரூபா கிராஜுவிட்டியாக லம்சம் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ 50 வருஷம் இல்லை, 56 months. 56 monthsனா என்னது, 25 வருஷம் அவன் சர்வீஸை முடிச்சிருக்கான் அப்படின்றது அதுக்கான மீனிங். இன்கேஸ் நம்ம 30 வருஷம் ஒர்க் பண்ணுறோன்னா 30 × 30 சாரி 30னா 60, 60 × 3 18,00,000 ரூபா கிடைக்கும். இதுக்கு வட்டிலாம் போட்டு தருவாங்க. அப்போ நீங்கள் கட்டுற அமௌண்ட் மட்டும் தர மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து எமாலிமெண்ட்ஸ். இது வந்து லம்சம் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ரிபியூஷன் வந்து இது வந்து எவ்ரி 6 months. கான்ட்ரிபியூஷன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ கொடுக்கணும், நம்ம வந்து 10% கான்ட்ரிபியூட் பண்ணணும், கவர்மெண்ட் வந்து 18.5% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இதான் வந்து இது ஸ்கீம்ஸ் பிடிஎஃப்னோட எக்ஸ்பிளனேஷன். அவ்வளவுதான்.